சிக்ஸர் அடித்து விட்டேன். அது எப்படி? பந்தை எத்தனை உயரத்தில் விளாசினாலும் நம் மாயாஜால ஜூனோ பறந்து பறந்து பிடித்து விடுகிறதே. மந்திரியாரே, நான் கோடை வாசஸ்தலத்திற்கு சென்று விட்டு வரும் வரை அரண்மனைக்கு நீர்தான் பொறுப்பு. என்ன இது? அசரீரி மாதிரி மன்னரின் குரல் அடிக்கடி காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. அவர் கிடக்கிறார். மன்னர் இல்லாத நேரத்தில் தான் அரசவையில் இப்படி சுதந்திரமாக கிரிக்கெட் விளையாட முடியும். ஜூனோ, அடுத்த பவுலிங்கை போடு. அந்த பந்தை எடுத்து என்னிடம் வீசி எறி பார்ப்போம். ஜூனோ, பிடித்துக்கொள். ஆஹா, என்ன ரோபோ இப்படி செய்து விட்டாய்? மன்னர் வாங்கிய விளையாட்டு சாம்பியன்ஷிப் கோப்பையை உடைத்து விட்டாயே. நான் பந்தை சும்மாதான் வீசினேன். அது வேகமாக பறந்து சென்று அந்த கோப்பையை உடைத்தது. அதற்கு நான் பொறுப்பல்ல, பந்துதான் பொறுப்பு. ஐயோ, உன்னிடம் போய் பேசிக் கொண்டிருக்கிறேனே, என்னை சொல்ல வேண்டும். நீ ரோபோ தானே? உன்னிடம் மன்னர் என்ன கூறிவிட்டு சென்றார்? நான் விடுமுறைக்கு சென்றிருக்கிறேன் என்று எண்ணி ஆட்டம் போடாதீர். ரோபோ, உன்னையும் எச்சரித்துத்தான் செல்கிறேன். இப்போது நான் மன்னருக்கு என்ன பதில் கூறுவேன்? அவர் வாழ்க்கையில் வாங்கிய ஒரே ஒரு கோப்பை, எதையும் உடைத்து விட்டார். போய் அந்த பந்தை எடுத்து வா ரோபோ, போ. விளையாடி இருந்தால் சிக்ஸர் போன பந்துகள் அவ்வளவு உயரத்தில் எட்டாத இடத்தில் மன்னர் வைத்திருக்கும் தனது பழைய விளையாட்டு பொருட்களை எல்லாம் அது உடைத்திருக்கும். அப்படி உயரமான ஒரு இடத்தில் கிரிக்கெட் மைதானம் இருந்து அதில் கிரிக்கெட் விளையாடினால் எப்படி இருக்கும்? இருக்கிறது ஜூனோ, உலகிலேயே மிக உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் மைதானம் இருக்கிறது. அதுவும் நமது இந்தியாவில் தான் இருக்கிறது. உலகத்தில் மிக உயரமான இடத்தில் அமைந்திருக்கும் கிரிக்கெட் மைதானம் நமது இந்தியாவின் ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கிறது. இந்த மைதானத்தை அந்த மலையின் உச்சியை சமப்படுத்தி நிலத்திலிருந்து 1457 மீட்டர் உயரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள சாயில் என்னும் இடத்தில் உள்ள ராணுவ பள்ளியில் தான் இந்த கிரிக்கெட் மைதானம் அமைந்திருக்கிறது. இதுதான் உலகிலேயே மிக உயரமான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் மைதானம். கடல் மட்டத்திலிருந்து 7500 அடி உயரத்தில் உள்ளது இந்த கிரிக்கெட் மைதானம். செயல் கிரிக்கெட் கிரவுண்ட் என்று அழைக்கப்படும் இந்த மைதானம் கடந்த 1893ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதாம். இந்த கிரிக்கெட் மைதானத்தில் அமர்ந்து கிரிக்கெட் பார்க்கும் பார்வையாளர்கள் கிரிக்கெட்டை மட்டுமல்ல, அதை சுற்றி இருக்கும் சட்லஜ் பள்ளத்தாக்கு, சிம்லா மற்றும் கசௌலி ஆகியவற்றின் அற்புதமான காட்சிகளையும் இரவில் பார்த்து ரசிக்க முடியுமாம். அப்படி என்றால் ஒருமுறை நாம் அங்கு சென்று கிரிக்கெட் போட்டியை கண்டு வர வேண்டும். அப்படியே சட்லஜ் பள்ளத்தாக்கின் அழகான காட்சிகளையும் கண்டு வரலாமே. ஆலம்பனா, இவ்வளவு உயரமான கிரிக்கெட் மைதானத்தை உருவாக்கும் சிந்தனை யாருக்கு வந்தது? அந்த காலத்தில் இந்த இடத்தில் வாழ்ந்த பாட்டியாலாவை சேர்ந்த மகாராஜா பூபிந்தர் சிங் என்பவர் தான் இந்த கிரிக்கெட் மைதானத்தை உருவாக்கினாராம். அவருக்கு கிரிக்கெட் விளையாட்டு போட்டி என்றால் கொள்ளை பிரியமாம். கிரிக்கெட் மீதான ஆர்வத்தில் தான் அவர் இந்த மைதானத்தை உருவாக்கி இருக்கிறார். இது மட்டுமல்ல, இங்கே ஒரு கூடைப்பந்து மைதானமும் கால்பந்து விளையாடுவதற்கு பயன்படுத்தப்படும் கோல்ஃப் கம்பங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. பல சர்வதேச மற்றும் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளும் இந்த மைதானத்தில் நடத்தப்பட்டுள்ளன. ஜூனோ, அப்படி என்றால் எப்போது போனாலும் நாம் இங்கு கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க முடியுமா? ஏனென்றால் கிரிக்கெட் மைதானம் இருப்பது அவ்வளவு உயரமான மலை உச்சியின் மீது. அதுதான் கேட்டேன். ஜீனி என்றாலும் உனக்கு நல்ல நல்ல சந்தேகங்கள் வருகின்றன. உண்மைதான் ஜூனோ, பனிப்பொழிவுக்கு பிறகு குளிர்காலத்தில் கிரிக்கெட் மைதானம் மூடப்பட்டிருக்கும். என்றாலும் கூட மே முதல் அக்டோபர் மாதங்களுக்கிடையே கிரிக்கெட் போட்டிகள் இங்கு நடைபெறுமாம். இங்கு வெப்பநிலை 15 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். சிக்ஸர் அடித்தால் பந்து பள்ளத்தாக்கில் தான் போய் விழும். பார்த்துத்தான் விளையாட வேண்டும். பாஸ், இதோ கிரிக்கெட் பந்து. ரோபோ, மன்னர் உன்னிடம் என்ன கூறிவிட்டு சென்றார் என்று நினைவிருக்கிறதா? இப்போது நான் என்ன செய்வது? இந்த உடைந்த கோப்பையை நீதான் ஒட்டி தர வேண்டும். மந்திரியாரே, நான் விடுமுறைக்கு சென்றிருக்கிறேன் என்று எண்ணி ரோபோவுடனும் ஜூனோவுடனும் ஆட்டம் போடாதீர்.
பார்த்துக் கொள்ளும். சரி சரி, அதை விடுங்க. மன்னர் வருவதற்குள் இந்த இடத்தை சுத்தப்படுத்தி இங்க இருக்கும் பொருட்கள் எல்லாம் அடுக்கி வைத்து விட வேண்டும். அந்த சாம்பியன்ஷிப் கோப்பையை மறக்காமல் எப்படியாவது ஒட்ட வைத்து விடு ரோபோ. அதற்குள் மீண்டும் ஒரு முறை நாம் கிரிக்கெட் விளையாடலாமா பாஸ்? உன்னை